வணக்கம். கடந்த 30/11/2025 அன்று இந்த பெருவெடிப்பு கொள்கை, பிக் பேங் தியரி, அதை பற்றி பேசி, ஒரு பெருவெடிப்பினாலே கிரகங்கள் ஏற்பட்டன, சூரியனும் அப்படித்தான், அது ஒரு கோளம், அதை போய் சூரிய நாராயணன் என்பதோ இறைவடிவம் என்பதோ ஒரு அறிவுக்கு பொருத்தமில்லாத விஷயம் என்று சொல்கிறார்கள். ஒரு ஆத்திகன் இந்த வாதத்தை கேட்டுவிட்டு, இல்லை, அது சூரிய நாராயணன் தான் என்று மெய்ப்பிப்பது எப்படி என்று கேட்டிருந்தேன். இது மிகவும் கடினமான கேள்வி என்றும் இதற்கு பதில் சொல்வதற்கே திணறலாக இருக்கிறது என்றும் பல நண்பர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். 2-3 பேர் பதிலும் எழுத முயன்றிருக்கிறார்கள். யுஎஸ் தூப்புல் ஜெயலட்சுமி அவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க, சூரியன் இல்லைன்னா தாவரங்களுக்கு குளோரோஃபில் கிடைக்காது, உங்களுக்கு அது தாவரங்கள் வாழ முடியாது, மழை பெய்ய முடியாது, உஷ்ணம் இல்லைன்னா உடம்புகள் செத்து போகும். சூரியனால் நடக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான விஷயங்கள், விவசாயமாகட்டும், உணவு விளைச்சல் ஆகட்டும், உயிர்கள் ஜீவிப்பதாகட்டும், கண்கள் பிரகாசமாக இருப்பதாகட்டும், எல்லாமே நின்று போயிடுமே. அப்போ அதெல்லாம் தெய்வ சக்தி என்று உணர முடியலையா அப்படிங்கிற மாதிரி அவங்க எழுதுகிறாங்க. அடுத்து யுனைடெட் கிங்டம் கோவென்ட்ரியிலிருந்து திரு வி அமர்நாத் அவர்கள், அவர் என்ன சொல்கிறாரு, ஃபைன் டியூனிங் ஆர்குமெண்ட் படி நாம் பார்க்கலாம், இந்த நுண் சரி செய்தல் வாதப்படி நிறை, ஒளிர்வு, பூமியிலிருந்து தூரம், ஆற்றல், வெளியீட்டு நிலைத்தன்மை அனைத்தும் மிகவும் குறுகிய வரம்பிற்குள் வருகின்றன. இது உயிர் இருக்க அனுமதிக்கிறது. தற்செயலான இயற்பியல் செயல்முறைகளை விட வேண்டுமென்றே வடிவமைக்கப்பட்ட வடிவமைப்போடு மிகவும் ஒத்துப்போகிறது என்று அவர்கள் வாதிடுகிறார்கள். சூரியன் கடுமையான இயற்பியல் விதிகளை பின்பற்றுகிறது. அணு இணைவு செயல்முறைகள், கணிக்கக்கூடிய வாழ்க்கை நிலைகள், நிலையான கதிர்வீச்சு வெளியீடு, இந்த துல்லியமான வரிசையை இந்த விதிகளை நிறுவிய ஒரு அறிவார்ந்த வடிவமைப்பாளரினுடைய சான்றாக கருதுகிறார்கள். ஏன் ஒன்றுமில்லாததற்கு பதிலாக ஒன்று இருக்கிறது என்ற வாதம், பெருவெடிப்பு சூரியன் முந்தைய நட்சத்திரங்களிலிருந்து எவ்வாறு உருவானது என்பதை விளக்கினாலும் அது இவற்றை விளக்கவில்லை. இயற்பியல் விதிகள் ஏன் உள்ளன? பிரபஞ்சம் ஏன் நட்சத்திரங்களை உருவாக்கும் திறன் கொண்டது? ஆரம்ப நிலைமைகள் எங்கிருந்து வந்தன? பிரபஞ்சத்தினுடைய இருப்பையும் அதன் விதிகளையும் விளக்க ஒரு படைப்பாளர் தேவை அல்லவா? எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது அல்லவா என்கிறார். அடுத்து இயற்கையான விளக்கங்கள் சூரியன் எவ்வாறு உருவானது என்பதை விவரிக்கின்றன, ஆனால் அர்த்தத்தையோ நோக்கத்தையோ கொடுக்கவில்லை. ஆத்திக உலக கண்ணோட்டத்தை கொண்டவர்கள் சூரியனின் இருப்பு மற்றும் வாழ்க்கையை நிலைநிறுத்துவதில் அதன் மையப்பங்கு நோக்கமுள்ள நோக்கத்தை குறிக்கிறது. அறிவியல் கண்ணோட்டத்திலே நட்சத்திரங்கள் வாயு மேகங்களிலிருந்து எவ்வாறு உருவாகின்றன, அணுக்கரு இணைவு எவ்வாறு செயல்படுகிறது, பிரபஞ்சம் ஏன் இருக்கிறது, ஏன் ஒழுங்காக உள்ளது, இயற்பியல் விதிகள் ஏன் சூரியனை போன்ற நட்சத்திரங்களை உருவாக்குகின்றன, இந்த ஏன் கேள்விகள் இயற்பியலுக்கு அப்பால் ஒரு படைப்பாளரை சுட்டி காட்டவில்லையா என்று கேட்கிறார். அடுத்து கனடாவிலிருந்து திருமதி ராதா மதுரநாத் அவர்கள், சூரிய ஒளியால் விட்டமின் டி கிடைக்கும், கண் பார்வை குறைபாடு, தோல்வியாதி நீங்கும், தாவரங்கள் நன்கு வளரும், மழை வெள்ள சமயத்தில் பெய்யும், கொசு புழுப்பூச்சி தொல்லையை நீக்க சூரிய ஒளி தேவை. சூரிய சக்தி பயன்படுத்தி மின்சாரமும் உற்பத்தி செய்யலாம். சோலார் எனர்ஜி மூலம் விவசாயம், தெருவிளக்குகள், காற்றாலை மற்றும் பல பயன்கள் உண்டு என்கிறார். அடுத்து சென்னை ஆயப்பாக்கம் அர்ச்சகர் ஸ்ரீ ஆர் பத்ரிநாராயணன் அவர்கள், இந்த கேள்வி மிகவும் ஆழமான சிந்தனையை தூண்டிவிட்டது. இருந்தாலும் எனக்கு இயன்ற பதில்களை எழுதுகிறேன். அதில் முதல் பாயிண்ட் அவர் என்ன சொல்கிறார், தற்செயலாக நடந்துருச்சுன்றாங்க பெருவெடிப்பு கொள்கை உள்ளவங்க. தற்செயலுங்கிறது சாத்தியம் இல்லைங்க. துல்லியமான வடிவமைப்பு இந்த உலகத்தில் எங்கும் பார்க்குறோம். இதில் தற்செயலை எப்படி நீங்கள் நுழைப்பீங்க? பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தூரம் மிக துல்லியமாக உள்ளது. கொஞ்சம் கூடினாலும் கொஞ்சம் குறைந்தாலும் பூமி அழிந்துவிடும். அது எப்படி ஒரு கணக்காக இருக்குது, அதை பார்க்கணும். அப்புறம் நவீன தொலைநோக்கிகள், டெலஸ்கோப்ஸ் கண்டுபிடிக்கும் முன்பே ரிஷிகள் சூரியனை பற்றி சரியாக எழுதியிருக்கிறார்கள். ஒளியின் வேகம் பற்றி ரிக்வேத பாஷ்யத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. சூரிய ஒளி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கடக்கும் தூரத்தை விவரித்து குறிப்பிட்டுள்ளார்.
அது நவீன அறிவியல் கணக்கிட்ட ஒளியின் வேகத்தோடு ஒத்துப்போகிறது. ஹனுமன் சாலிசா துளசிதாசர் எழுதின நூல், அதில் யுக சகசிர யோஜன பரபானு என்ற வரி வருகிறது. இதில் சொல்லப்பட்ட யுகம், சகசிரம், யோஜனை ஆகியவற்றை பெருக்கினால் கிடைப்பது பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள துல்லியமான தூரம். அடுத்து, ஃபோட்டோசிந்தசிஸ் என்பது சூரியன் இல்லை என்றால் நிகழாது என்கிறார். ஒரு தொழிற்சாலை இயங்க வேண்டுமானால் ஒரு மேலாளர் வேண்டுமல்லவா? எனவே இந்த சூரியனுக்கு உயிர் ஊட்டுபவர் என்று ஒருவர் இருக்க வேண்டும், அதுதான் இறைவன். அடுத்து, இந்த சூரியன் ஒரு ஆன்மீக குருவாக திகழ்கிறார். அதாவது குற்றம் செய்கிறவர்கள் தண்டிக்கப்படவும் சன்மார்க்கிகள் கௌரவிக்கப்படவும் அவர் காரணமாகிறார். அடுத்து, கோடிக்கணக்கான ஆண்டுகள் சூரியன் ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் உதிக்கிறது, மறைகிறது. அது எப்படி? அதையை சிந்திக்க வேண்டும். சூரியனுடைய கருணை சாக்கடையிலும் படுகிறது, தங்கத்திலும் படுகிறது, நல்லவர் மீதும் படுகிறது, தீயவர் மீதும் படுகிறது. அது சமத்துவமாக இருக்கிறது. அது எப்படி? காயத்ரி மந்திரம் தினம் சொல்லி வந்தால் அது அறிவை தூண்டுகிறது. இந்து மதத்தின் மிக உயர்ந்த மந்திரம் காயத்ரி மந்திரம். அது சூரியனை பற்றியது தான். மனிதனுடைய பக்தியை தூண்ட வேணுமானால் அது நம்மால் முடியாது. ஆனால் சூரியனை வணங்குவது இந்த ஆத்திகத்தை வலுப்படுத்துகிறது. அறிவியல் சூரியனை ஃபோட்டான்ஸ் மற்றும் வெப்பம் என்று மட்டும்தான் பார்க்கிறது. ஆனால் யோக சாஸ்திரம் அதை பிராணன் என்கிறது. சூரியன் ஒளிப்படாத இடங்களில் வாழும் மனிதர்களுக்கு உடல் மற்றும் மன ரீதியான நோய்கள் அதிகமாக வருகின்றன. சூரியன் வெறும் வெளிச்சம் மட்டுமல்ல, அது மனநிலையையும் உயிரோட்டத்தையும் தீர்மானிப்பது. சூரியன் பகுத்தறிவுவாதத்துக்கு ஒரு சவாலாக இருக்கிறது. ஒரு கடிகாரத்தை பார்த்தால் அதை செய்த ஒரு கடிகார பழுது பார்ப்பவர் நினைவுக்கு வருகிறார் அல்லவா? ஏனென்றால் கடிகாரம் சிக்கலானது, துல்லியமானது. அப்படி இருக்க அந்த கடிகாரத்தை விட பன்மடங்கு துல்லியமாக இயங்கும் சூரிய குடும்பம் ஒரு வடிவமைப்பாளர் இல்லாமல் இருக்குமா? சூரியன் என்பது பிரத்யட்ச தெய்வம். அதன் வெப்பத்தை அளக்க முடிகிறது. எனவே சூரியன் ஒரு பௌதிக பொருள் மட்டுமல்ல, அது பரம்பொருளின் ஒளி வடிவம் என்று முடிக்கிறார். இப்படியாக தங்களுக்கு இயன்றவரை முயன்றிருக்கிறார்கள் அன்பர்கள். இதில் நாம் கவனிக்க வேண்டியது 2 விஷயம் முக்கியமாக. இந்த கலீலியோ டெலஸ்கோப் மூலமாக கிரகங்களுடைய சஞ்சாரத்தை நிர்ணயித்து ஈஃபமெரிஸ் தயாராகிறதுக்கு உதவுறதுக்கு முன்னால் அந்த நாட்டில் கிரக நிலைகள்லாம் சரியாக கணிக்கப்பட்டதாக தெரியவில்லை. ஆனால் அப்போது கிரக நிலைகள் கணிக்கப்பட்டன. பித்தகோரஸுக்கு அதெல்லாம் தெரியும் என்று ஒரு வாதம் இருக்கிறது. சில சுவர் படங்களை வைத்து வாதிடுகிறார்கள். ஆனால் இங்கே டெலஸ்கோப்னால் என்னென்னு தெரியாத காலத்தில் தொன்னெடுங்காலமாக ரிஷிகள் பஞ்சாங்கத்தில் அதை கணித்து எழுதியிருக்கிறார்கள். இன்று வரை விண்வெளி ஆராய்ச்சி மையம் அதை கண்டு வியக்கக்கூடிய அளவு ஒரு சரியான தன்மையோடு எழுதப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணும். பெருவெடிப்புங்கிறது ஏன் ஏற்பட்டது? ஏதோ தற்செயலாக ஏற்பட்டது. அதில் துண்டு துண்டாக சிதறி விழுந்தவையெல்லாம் பின்னால் கிரகங்கள் ஆகின அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது தற்செயலாக ஒரு வெடிப்பு ஏற்பட்டு சிதறிய துண்டுகள் தான் கிரகங்கள் என்றால், இன்றைக்கி விண்வெளி ஆராய்ச்சி என்ன சொல்லுகிறது? ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஸ்பீடு இருக்குது, ஒரு ஈர்ப்பு சக்தியினுடைய ஆற்றல் தனித்துவம் இருக்கிறது. அடுத்தாப்பில் அதனுடைய இயக்கம், செல்லும் திசை, இதெல்லாம் கணக்காக நடக்குது. சந்திரனுக்கு இவ்வளவு தான் ஈர்ப்பு சக்தி, சந்திரனுடைய சர்க்கிள் இதுதான் என்று ஒவ்வொரு கிரகத்துக்கும் அறுதியிட்டு கூறும்படியாக இருக்கிறது. அது காலங்காலமாக பல 100 ஆண்டுகளாக ஒரே மாதிரி இருந்து வருது. அது மட்டும் இல்லை, இந்த கிரகணங்கள் சரியாக முன்கணிக்கப்படுகின்றன. அடுத்து இந்த ஈக்வினாக்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, வருடத்துக்கு 2 நாள் சூரியன் பகலும் இரவும் சரிசமமாக இருக்கும்படியான ஒரு சூழ்நிலை பூமியின் சுழற்சியில் ஏற்படுகிறது என்று சொல்கிறாங்களே, அதெல்லாம் பார்த்து கால்குலேட் பண்ணி பார்க்குற போது இதில் ஒரு அணுப்பிசகாமல் ஒரு கணக்கு பின்பற்றப்படுகிறது. கிரகங்களுடைய சஞ்சாரம், பூமியினுடைய சுழற்சி, சூரியனுடைய தாக்கம், இது எல்லாமே ஒரு தற்செயலாக ஏற்பட்ட ஒரு பெரு வெடிப்பினுடைய பின் விளைவுகளாக தெரியவில்லை. தற்செயலாக வெடித்து தற்செயலாக கிரகங்கள் தோன்றினால் அது கண்டபடியில் சுற்றணும், கண்டபடியில் போகணும். இப்போ பட்டாசு வெடிக்குது தீபாவளிக்கு,
ஒவ்வொரு துண்டும் கண்ட இடத்துல போய் விழுகுது. ஒன்றும் கணக்கு வச்சு சொல்ல முடியாது. ஒரு அணுகுண்டு மாதிரி ஒரு பட்டாசு பற்ற வைக்கிறாங்க, வெடிக்குது. வெடிக்கும்போது ஒரு கணக்கு போட்டு ஒவ்வொரு துண்டும் இவ்வளோ தூரத்தில் போய் விழும், இங்கே தான் விழும், அது இப்படி தான் விழும்னு சொல்ல முடியுமா? அதில் ஒரு ஆளையும் சொல்ல முடியாது. அதுபோல் இந்த பெருவெடிப்பினாலே நிகழ்ந்த சிதறல் என்பது எந்த வகையிலும் தற்செயலாக நிகழ்ந்தது என்று ப்ரூவ் பண்ண முடியாதபடி இருக்கிறது. என்னென்னா அதில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை. ஒரு ரயில் வண்டி ஓடுறதை பார்த்துட்டு ஒருத்தங்கிட்ட இந்த வண்டி தற்செயலாக ஒரு இன்ஜினும் பல பெட்டிகளும் கோர்த்துக்குச்சுங்க, அது தற்செயலாக அது ஓடுதுங்கன்னு சொன்னால் வேணால் நம்புவானா? அது எத்தனை இன்ஜினியர்ஸ் அதுக்காக பாடுபட்டு ஒரு இன்ஜினை தயார் பண்ணி அந்த பொட்டிகளை இணைச்சி சக்கரங்கள் சரி பண்ணி எவ்வளோ வேலை வாங்குது. அப்போ அது பல மூளைத்திறனுடைய விளைவு. அதுபோல இந்த சூரியனுடைய இயக்கமும் அந்த சூரியனுடைய தாக்கம் மற்ற கிரகத்தின் மேலே, சூரியனுக்கும் மற்ற கிரகங்களுக்கும் இடையில் ஈர்ப்பு சக்தி இருக்குது. நீங்கள் நல்லா யோசிக்கணும். இந்த ஈர்ப்பு சக்திங்கிறது எல்லா கிரகத்துக்கும் இருக்குது, பூமிக்கு மட்டும் இல்லை, சூரியனுக்கும் இருக்குது. அப்படி இருக்கிற போது இந்த ஈர்ப்பு சக்தி கொஞ்சம் கூட குறைய போயிட்டால் ஒன்றோட ஒன்று கிரகம் இடிச்சிக்காதா? இப்போ ஒரு காந்தமும் ஒரு இரும்பு துண்டும் பக்கத்தில் வச்சுன்னா வேகமாக ஓடி ஒட்டிக்குதில்ல? அது மாதிரி இந்த கிரகங்களில் எந்த கிரகமாவது இன்னொரு கிரகத்தோடு போய் ஒட்டிக்குதா? அல்லது சூரியனோடு போய் ஒட்டிக்குதா? இல்லை. அப்போ அதில் ஒரு கால்குலேட்டட் மெயின்டெனன்ஸ் இருக்குது, ஒரு கணக்குப்படி தான் அது நடக்குது. அது யார் செய்கிறாங்க? யாரோ ஒருத்தவங்க செய்கிறாங்க இல்லையா? ஆகவே இதில் தற்செயல் என்று நீங்கள் கொண்டு வர்றீங்களே, அதை நிரூபிக்கிறது தான் கஷ்டம், இதை நிரூபிக்கிறது கஷ்டம் இல்லை. அது மட்டும் இல்லை, இப்போ சூரியனை தெய்வம் என்று சொல்கிறவர்கள் இப்போது அந்நாடம் ஒரு கோவில் அர்ச்சாவதாரத்தினுடைய படத்துக்கு முன்னால் ஒரு சகசநாமம் படித்து ஒரு பிரார்த்தனை பண்ணி சின்ன கோரிக்கைகள் நிறைவேற்றிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். நான் ஆத்திக நம்பிக்கை உள்ளவர்களை பற்றி பேசுகிறேன். ஒரு சின்ன தலைவலி குணமாகிறது, அல்லது ஒரு சின்ன காரியம், ஒரு அட்மிஷன் சீட்டு கிடைக்கிறது. இதுக்கு நம்ம தெய்வத்தை வழிபட்டு அது கிடைத்து விட்டவுடனே 4 பேர்கிட்ட சொல்லிக்கிறோம் மகிழ்ச்சியாக, இது தெய்வத்துடைய அருளால் இது நடந்துச்சுன்னு. அந்த மாதிரி ஒரு சின்ன கோரிக்கையை நீங்கள் கோவில் அர்ச்சா விக்கிரகத்துக்கிட்ட வைக்காமல் இந்த சூரியனையே நாராயணனுடைய சுரூபமாக நினைத்து அங்கே விண்ணப்பித்து நீங்கள் காயத்ரி ஜபமோ அல்லது விஷ்ணு சகஸ்ரநாமமோ அல்லது வெறும் நாராயண நாமமோ அந்த சூரியனை நோக்கி ஜபிச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அர்ச்சா விக்கிரகத்தில் கிடைக்கிறத விட வேகமாக உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும். ஏன்னா கோவில் அர்ச்சா விக்கிரகம் என்பது அசையாத தெய்வம், சூரியனோ அசையக்கூடிய தெய்வம். உங்களுக்கு உள்ள உயிரோட்டம் ஜாஸ்தி. அப்படி பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும். அது அனுபவத்தில் பல பேர் பார்த்துருக்கிறார்கள். காஞ்சி பெரியவர் சொல்லுவார், தினமும் காயத்ரி ஜெபிக்கிறவன் மக்குப்பையெல்லாம் இருக்க முடியாது, அவனுக்கு நிச்சயமாக ஒரு எக்ஸ்ட்ரா பிரெயின் இருக்கும். அந்த காயத்ரி ஜெபிக்கிறதுனால தான் பிராமண இனத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் எல்லாம் அறிவாளிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அது உண்மைதான், அதை மறுக்கிறதுக்கு எந்த விதமான கிரவுண்டும் இல்லை. சூரிய வழிபாடு என்பது ஒரு ஷார்ப்பு பிரெயின் இன்டெலிஜென்ட் கொடுக்குது. அப்படி இருக்கிற போது அது எப்படி அது வெறும் கிரகம் என்று சொல்ல முடியும்? அது எப்படி ஒரு தீ குழம்புன்னு சொல்ல முடியும்? அங்கே ஒரு தெய்வ சக்தி இருக்குது என்பதைத்தான் நாம் ஒத்துக்கொள்ளும்படியாக இருக்கிறது. இதுதான் இந்த வார கேள்விக்கான பதில். சரி, அடுத்த கேள்வி என்னென்னா, இந்த தெய்வங்களில் சைவ உணவு படையலாக ஏற்றுக்கொள்ளும் தெய்வங்கள் இருக்கின்றன, அசைவ உணவு படையலாக ஏற்றுக்கொள்ளும் தெய்வங்கள் இருக்கின்றன. இப்போ கடலோர கிராமங்களில் மீனவர்கள்லாம் ஓடத்தெரு மாரியம்மன், வெள்ளரியம்மன், அங்காளம்மன், இப்படி தெய்வங்களுக்கு அவங்க படையல் போடும்போது கண்டிப்பாக கோழி, மீன், முட்டை இதெல்லாம் வச்சு தான் படைக்கிறாங்க. அவங்களுக்கு அது பழக்கமாக இருக்குது. அதே சமயத்தில் இங்கே குருவாயூரில் இருக்க பெருமாளுக்கு சைவ படையல் தான். அது குறிப்பாக வாமன பெருமாளுக்கு ஏதாவது கோயில் இருந்தால் வாமன அவதாரத்தில் நிச்சயமாக படையல் சைவந்தான். ஜென்ரலி ஸ்பீக்கிங் பெருமாள் கோயிலில் அசைவம் படைக்கிறது இல்லை, சிலர் அறியாமல் செஞ்சால் உண்டு. இப்போ கேள்வி என்னென்னா, சைவ படையல் வைக்க வேண்டிய தெய்வத்துக்கு அசைவ உணவும், அசைவ உணவு படைக்க வேண்டிய தெய்வத்துக்கு சைவ படையலும் அளித்தால் என்ன ஆகும்? அதன் விளைவு என்ன? அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன? இதுதான் இந்த வார கேள்வி. இதை கொஞ்சம் நுட்பமாக ஆய்ந்தறிந்து
அதற்கான பதிலை எழுதி வருகிற ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 12 மணிக்குள்ள எனக்கு கிடைக்கும்படி இமெயில் செய்யுங்கள். ஜெயஸ்ரீமன் நாராயணன்.